கார்ப்பரேட் கம்பெனில ஆளை எடுக்கும் போது நாம அவங்களுக்கு கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் உண்மைதானான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாளைக்கு வராங்க. ஓ சரி சரி. அப்புறம் நந்தினி, அன்னைக்கு பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எந்த பிரச்சனை? பூ வைக்கிற அன்னைக்கு நீ வீட்ல இல்லன்னு வீரன் மாமா பிரச்சனை பண்ணார்ல, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் வீட்ல இல்லாதப்பவே அவங்கனால அத ப்ரூஃப் பண்ண முடியல. இனிமே அவங்களால என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் நினைக்காத நந்தினி. வீரன் மாமா பத்தி எனக்கு தெரியும். அவர் சாதாரண ஆள் கிடையாது. நீ சித்தி வேற அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டேல, அதுல வீரன் மாமா சம கோவத்துல இருப்பாரு. அதனால எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது கரிகாலா, பாத்துக்கலாம். பெரியம்மா, கரிகால அண்ணனுக்கு பெரியப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே தெரியாது. போன் பண்ணி சொல்லுங்க பெரியம்மா. நந்தினி, அம்மா போன் பண்றாங்க, என்னன்னு தெரியல. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே கரிகாலா. சொல்லுங்கம்மா. கரிகாலா, அம்மா என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அப்பாவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோண்டா. என்னம்மா சொல்றீங்க? அப்பாக்கு என்ன ஆச்சு? என்னன்னே தெரியலடா. அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருடா. நீ உடனே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வாடா. வந்துட்டமா. தம்பி, நீங்க தான் அவர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்க. உள்ள என்ன நடந்துச்சு? அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி அவர் மயக்கமானாரு? தம்பி, நான் உங்ககிட்ட தான்ப்பா கேக்குறேன். எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா எப்படி? நான் வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு நாளும் நான் உங்களை குழந்தை நான் பார்த்ததே இல்ல. என் மூத்த பிள்ளையாதான் நான் பாக்குறேன். நீங்களும் என்ன அம்மா ஸ்தானத்துலதான் வச்சு பாக்குறீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளா. அது உண்மைன்னா என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க தம்பி. என்னத்த சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் பிள்ளையோட வாழ்க்கையில ஏன் விதி விளையாடுதுன்னு தெரியாம நான் அல்லாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ அண்ணனுக்கும் இப்படி ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லையா என்னன்னே தெரியல. என்ன தம்பி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? உள்ள வாழ்க்கையில விதி விளையாடுதா? யாரு சொல்றீங்க? அருளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா அண்ணி. அருளுக்கு என்ன பிரச்சனை? அவன் நல்லா தானே இருக்கான். அவன் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன தம்பி சொல்றீங்க? கல்யாணமே நடக்க கூடாதா? ஆமா அண்ணி. அருள் நந்தினிய கல்யாணம் பண்ணா அவன் செத்துருவான். எப்படி? அதையும் மீறி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கு. அதையும் மீறி உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். டாக்டர். எஸ், கம் இன். ப்ளீஸ் உட்காருங்க. டாக்டர்,
நீங்க ஏதோ பேசணும்னு எங்களை வர சொன்னீங்களாமே. நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும், இல்ல அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். புரியுதா? ஏதாவது மாத்தி சொன்ன அவ்வளவுதான். புரியுதா? ஏய், எந்திரா. ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். ஏய், இங்க பாரு. இப்ப நான் சொல்றபடி நீ உடனே செய்யணும், இல்லனா எல்லாரும் உயிரும் காப்பாத்துற உன் உயிரை என்கிட்ட இருந்து யாரும் காப்பாத்த முடியாது. நான் ரொம்ப பொல்லாதவன், சொன்னா செய்வேன், பாத்துக்கோ. என்ன டாக்டர், எதுவும் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா? உங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஐயோ, அதனாலதான் அவர் மயங்கி விழுந்திருக்காரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? இது ஃபர்ஸ்ட் அட்டாக், மைல்டு அட்டாக் தான். அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம். செகண்ட் டைம் வர்ற அட்டாக் தான் ரொம்ப மோசமானது. உழைக்கிறதே கஷ்டங்கிற அளவுக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும். டோன்ட் வரி, செகண்ட் அட்டாக் அவருக்கு வராம தடுத்துடலாம். நான் கொடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் டைம்க்கு கொடுத்துருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் எதையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவர் ஹார்ட் இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அப்புறம் அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாம அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும். அவர் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவர் கூடவே இருந்து யாராவது ஒருத்தர் நல்லபடியா பாத்துக்கணும். அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே அவருக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர்.